ஏன் எதுவும் சொல்ல அமித்ஷா மாட்டாங்க சார்? அமித்ஷா வந்தப்போ எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ண சோ மாட்டாங்க. உடனே ரியாக்ட் பண்ண அவர் வேணாம். வந்த உடனே அவரு வாலண்டரியா சொல்றாரு, ம். தலைமையோ கூட்டணி கூட்டணியை தலைவர்களையோ விமர்சிக்க கூடாது. அது பாதிப்பு வர மாதிரி பேசக்கூடாது. மறுநாளே இவர் பேசுறாரு. ம். அப்ப ஆனா இவர் சொன்னதுடைய அர்த்தம் அப்படி இல்லை. நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, என்னுடைய நீண்ட கால திட்டம் பாஜக ஆட்சி வரணும், ம். அதை தான் நான் வந்து சொல்லுவேன்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நீங்க அதை கூட சொல்றதை தவிர்க்கலான்ற. நான் அண்ணாமலை சொன்னதை தப்பா இல்ல சொல்றேன். அவர் பாஜக ஆட்சி தான் அப்படின்றாரு. அங்கதானே அவங்க அவர் சொல்றது அதுதான். நான் அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்ல மாட்டேங்க. என்னுடைய ஆசை என்னங்க, பாஜக ஆட்சி. பாஜக ஆட்சி வரணுங்க அப்படி சொல்றாரு. அது நீ இங்க அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன தயக்கம்? ம். அப்படி என்ன இது? நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. அப்படி யூஸ் பண்ணலாம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துங்கன்ற. ம். நான் அப்படி பண்ண மாட்டேங்கன்னா முடிவு எடுத்துங்க. ஒன்று தனி கட்சி தொடங்குங்க, இல்லை டெல்லி தலைமையிட்ட சொல்லிட்டுங்க, சார் நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன், நான் டெல்லிக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போட்டுருக்காங்க போயிடுறேன், பொறுப்பாளர் ஏதாவது போட்டுருங்க, நான் போயிடுறேன், இங்கே இருந்துட்டு என்னால் முடியாது சார் அப்படின்னா நீ எங்கே போய் ஊழலை ஒழிப்ப? உங்கள் கட்சியிலேயே இருக்குதா? இல்லையா? எல்லா கட்சியிலையும் இருக்குது. முதலாளித்துவ அரசியலில், கார்பரேட் அரசியலில் ஊழல் இது இல்லாமல் இருக்காது. நீங்க பேசுறீங்க மார்டின் மருமகன் அவர் இவருன்றீங்களா? மார்டின்ட்ட நீங்க வாங்கலையா? அதிகமா வாங்கினது யாரு? ஃபியூச்சர் கேம்ஸ். அப்புறம்